Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய 1 pot ரா மேங்கோ ரைஸ் எப்படி செய்யலான்றது தான். இந்த மாங்காய் சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்மர் சீசன் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால் நிறைய மேங்கோ கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரைஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு டீப்பான கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி பொரிய விடுங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 4-5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரவுண்ட்நட் இதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பவுடரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு வரமிளகாயாக இருந்ததுனாலும் பச்சை மிளகாயாக இருந்தாலும் ஒரு 3லேருந்து 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்ட்டா மாங்காவோட புளிப்புக்கு இந்த காரம் கரெக்டாக ஈடு கொடுக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் கருவேப்பிலை இப்போ தாளிச்சிக்கிட்டேன். மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் மேங்கோ எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. கிளிமூக்கு மாங்காவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள்லேருந்து வர்ற ரா ஸ்மெல் எல்லாமே போயிடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த மேங்கோவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மஞ்சத்தூள்லேருந்து வர ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. உப்பும் நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போது வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மேங்கோ செஞ்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அரை மாங்காய் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால 1 கப் ரைஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான சால்ட்டையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 minutes ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கலந்த சாதம் எல்லாமே செஞ்ச உடனே சாப்பிட்றத விட செஞ்சுட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் to 1 மணி நேரம் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஃபைனலாக வரமிளகாயை தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.